ஏங்க எங்கே போகிறீங்க? காளான் சாப்பிடணும் போல இருக்கு. அதான் காளான் வாங்கலாம் போறேன். ரோட் சைடு காளான் நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். வாங்க. ரோட் சைடு காளான் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் காளான் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, மைதா மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி இதை மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றிக்கிட்டு அது மேலே கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா ஒரு கிளறி 10 நிமிஷம் வேகிறதுக்காக விட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி. இப்போ இது மேலே கார்னிஷ்காக வெங்காயமும் கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. இப்போ வாங்க டேஸ்டிங் போய் கொடுக்கலாமா? இந்தாங்க நீங்கள் கேட்ட காளான். நீங்களும் இந்த மாதிரி ரோட் சைட் காளான் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.